அந்த ஓட்டை பூரா எடுத்துட்டு போய் விட்டு வேற கட்சியில போய் பதவி வாங்கிட்டு வந்தார் எதிர்கட்சி வேட்பாளர் செந்தில் பாலாஜி. இப்ப பொய்யான வாக்குறுதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, நான் அதை பண்ணி கொடுப்பேன் இதை பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. 4.5 ஆண்டு கால மந்திரியா இருந்தப்ப இந்த அரவக்குறிச்சி தொகுதிக்கு எதையுமே செய்யல. 3 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதி பக்கம் எட்டி கூட பார்க்கல. இந்த தமிழ்நாடு வரலாற்றுல 3 வருஷம் சட்டமன்ற உறுப்பினரா ஒருத்தர் இருந்து ஒரு நாள் கூட தொகுதிக்குள்ள வராத ஒரு சட்டமன்ற ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எதிர்கட்சி வேட்பாளர் தான். ஒரு மக்களை கூட அவர் சந்திக்கல. இந்த 3 வருஷத்துல ஒரு மக்கள் கிட்ட கூட ஒரு மனு வாங்கல, அந்த மனுவுக்கு ஒரு மக்கள் கிட்ட கூட பதில் சொல்லல, எதுவுமே இல்லை. இப்ப எலெக்ஷன் வந்திருக்குது, தேர்தல் வந்திருக்கிறதுனால வந்திருக்காரு. தேர்தல் முடிஞ்சா போயிடுவார் அவர் வேலை பார்க்கறது. பதவி எங்க கிடைக்குதோ அங்க போவார். அது பதவி வெறி, பணம், அவ்வளவுதான், 2 தான். அதுக்கு உதாரணம் 3 வருஷத்துல 3 கட்சி நீங்க பாருங்க. 2016 ஒரு கட்சி, 2017 ஒரு கட்சி, 2018 ஒரு கட்சி. 3 வருஷத்துல 3 கட்சி மாறியாச்சு. 2019 ஆண்டு இந்த வருஷம் முடிஞ்சதுன்னா தெரியும் அவர் எந்த கட்சியில் இருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை கொண்ட வேட்பாளர் எதிர்கட்சி வேட்பாளர். அம்மா தொடர்ந்து பதவியாக கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கே விசுவாசம் இல்லை, யாருக்குமே விசுவாசம் இருக்கு. அம்மாவுக்கே விசுவாசம் இல்லாதால் எப்படி மக்களுக்கு நம்மளுக்கு விசுவாசமா இருக்க முடியும்? 10 வருஷம் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க, 13 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர், 4.5 வருஷம் மந்திரி, உச்சபட்ச பதவி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. முதலமைச்சர் பதவி மட்டும்தான் கொடுக்கல. அத்தனை பதவியும் ஆண்டு அனுபவிச்சுட்டு முதல் ஆளா கட்சிக்கு துரோகம், அம்மாவுக்கு துரோகம், மக்களுக்கு துரோகம், அத்தனை துரோகத்தை பண்ணிட்டு வெளியேறிட்டார். எந்த நலத்திட்டங்களையுமே கொண்டு வரல. பாத்தீங்கன்னா இப்போதைய அரசு 2011 இந்த தொகுதி ரொம்ப ஜெயிக்கிற தொகுதி, அருமையான தொகுதி. என்னைக்குமே அதிமுக கோட்டை இது. ஜெயிக்கிற தொகுதியை உள்ளடி வேலை செஞ்சுதான் காலி பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கு 2011 நிற்கும் போது செந்தில் பாலாஜி, இதே செந்தில் பாலாஜி ஒரே கட்சியில் இருக்கிறோம். அவரு ரெட்டலை சின்னத்துல கரூர் நிக்கிறார், நான் ரெட்டலை சின்னத்துல அரவக்குறிச்சியில் நிக்கிறேன். ஆனா அங்க இங்க கேசி பழனிசாமி செந்தில் பாலாஜியும் உள்ளடி வேலை செஞ்சுட்டு ஜெயிக்கிறதுக்கு இல்லாம பண்ணிட்டாங்க. ஜெயிச்சா ஏதோ பிரச்சனை வந்துடும் அவருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிறதுக்கு இல்லாம பண்ணிட்டாங்க. அப்பவே இல்லைன்னா அம்மா முதலமைச்சர், நம்ம ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதிக்கு வேணுங்கிற நல்ல திட்டங்களை, நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். அடிப்படையா அரவக்குறிச்சி தொகுதி பூரா தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு. இந்த தண்ணீர் பற்றாக்குறையை நிவர்த்தி பண்றதுக்கு எதுவுமே பண்ணல இந்த செந்தில் பாலாஜி. 2011 நான் ஓட்டு கேட்டு போறப்ப அரவக்குறிச்சி ஒன்றியம், பரமத்தி ஒன்றியம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு. இன்னைக்கு 8 வருஷங்கள் எங்கேயுமே குடிநீர் இல்லை. இப்போதைய அரசு, ஆளுகின்ற அரசு, அதிமுக அரசு, இப்போ நம்மளுடைய போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் வேண்டுகோள் அண்ணன் முதலமைச்சர் இடத்துல எடுத்து சொல்லி இந்த மாதிரி தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு, இந்த தண்ணீர் பற்றாக்குறை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி உடனே முதலமைச்சர் பொதுப்பணித்துறை 16 பேர் கொண்ட 16 பேர் கொண்ட குழுவை அமைத்து அவங்க எடுத்த சர்வே படி இப்ப பட்ஜெட்ல 700 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 550 கோடி ரூபாய், 490 கோடி ரூபாய் வந்து வேளாண்மையத்தில் காவேரி ஆற்றின் குறுக்கே கடவணை கட்டிருக்கும். மீதி 250 கோடி ரூபாய் புதிய பைப் லைன் போட்டு பரமத்தி ஒன்றியத்துக்கும் அரவக்குறிச்சி ஒன்றியத்துக்கும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் ஒவ்வொரு ஊருக்கு போற மாதிரி. இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கலாம். 2வது, இந்த புஞ்சை புகழோட தாலுகா அலுவலகமா மாற்ற 50 ஆண்டுகளா போராட்டம் பண்ணாங்க இந்த மக்கள், இந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே. ஆனா அந்த கோரிக்கை செவிசாய்க்கவே இல்லை செந்தில் பாலாஜி. புஞ்சை புகழூர் தாலுகா அலுவலகமா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மண்மங்கலத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அவர் சொந்த ஊர். மக்கள் போராடிட்டு இருக்கிறது இங்க மண்மங்கலத்துல யாருமே கேட்கல தாலுகா அலுவலகம். ஆனா அவரு அங்க கொண்டு போயிட்டார் மண்மங்கலத்துக்கு. இங்க மக்கள் போராட்டம் பண்றாங்க, மண்மங்கல தாலுகாவை ரத்து பண்ணி நீங்க புஞ்சை புகழூரை மாத்தணும்னு சொல்லி. அந்த மக்கள் யார் தலைமையேற்று நடத்தினாங்களோ அவங்களை எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறாரு. மிரட்டி சிறையில் அடைச்சிருவேன், இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்படியெல்லாம் அராஜகம் பண்ணால் தான் எதிர்கட்சி வேட்பாளர். இங்க எல்லா பக்கம், இங்க கடலூர் ஒன்றியத்துல, வேலாயுதம்பாளையத்துல, புஞ்சை புகழூர் மட்டும் இல்ல, கொத்தமாந்துறையில் விவசாயிகள், சின்னத்தாராவுக்கு பக்கத்துல பரமத்தி ஒன்றியத்துல விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. அமராவதி ஆற்றுல தண்ணி எடுத்துட சொல்லி 72 அடி இருக்கப்போ தண்ணி எடுத்துட சொல்லி விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் பற்றாக்குறையா இருக்கு, தயவு செஞ்சு தண்ணி எடுத்துடுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் செய்தி சாய்க்கல. அப்புறம் மக்கள் போராட்டம் பண்றாங்க. ஒத்தமாந்துறை பாலத்துல போராட்டம் பண்ண யாராரு தலைமையேற்று நடத்தின விவசாயிகளும் பொதுமக்களையும் முக்கியமான 16 பேருக்கு வர சொல்லி எல்லாத்தையும் அலுவலகத்துக்கு வர சொல்லி அங்க கூப்பிட்டு மிரட்டுறாரு. 90 நாள் ஜெயில புடிச்சு போட்டுருவேன், இந்த மாதிரி பண்ணீங்களா, என்ன மீறி நீங்க பண்ணிடுவீங்களா, தண்ணி எடுத்துருவீங்களா, நீங்க போராட்டம் பண்ணா தண்ணி திறந்து விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டு விவசாயிகளையும் பொதுமக்களையும் மிரட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு ஆள் தான் எதிர்கட்சி வேட்பாளர். நீங்க நன்கு சிந்திக்கணும். மக்களுக்கான எதையுமே செய்ய மாட்டார். அவங்க போராட்டம் பண்ணது இந்த குடிக்க தண்ணி வேணும்னு கேட்கறாங்க, விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்கறாங்க.
அடிப்படையா இங்க இருக்கிற எல்லாமே விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்த ஆளுதான் எல்லாம் இந்த அளவுக்கு தொகுதி பொறுத்த. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் எதுவுமே செய்யல இந்த 8 வருஷமா. இப்ப ஆளுகின்ற அரசு அதிமுக அரசு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அவர் என்ன திட்டங்களை கேட்டாலும் கொடுக்கின்ற முதலமைச்சர். நாங்க வாக்குறுதியில சொல்லியிருக்கோம், அரவக்குறிச்சி தொகுதியில கண்டிப்பா கலை அறிவியல் கல்லூரி நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முதலமைச்சர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுக்கிறேன்னு சொல்லி, உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கிறேன்னு சொல்லி சூப்பர் அனாக்ஷர் ஆனுவேஷன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மாதிரி தொடர்ந்து பல நல்ல திட்டங்களை நம்முடைய அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுடைய அரசு எந்த திட்டங்களை எடுத்தாலும் செயல்படுத்தி காட்டுகிற அரசு. எந்த திட்டத்தை சொல்ல முடியுமோ சொல்லி செயல்படுத்துறாங்க. சொல்லாத திட்டங்களையும் வெற்றியோட செயல்படுத்தி காட்டுகிறது அம்மாவுடைய அரசு. உதாரணத்துக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் அம்மா. அந்த இரட்டை இலை சின்னத்திற்குத்தான் அம்மா ஆதரவு கேட்டு வருகிறார். ஒரு வாய்ப்பினை கொஞ்சம் அப்படியே நவருங்க. அங்கிள் கோய் மேலிருந்து 2வது சின்னமா இரட்டை இலை